ஓசியா 14:4 சொல்றாரு இல்ல, நான் அவர்களுடைய சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். ஒருத்தரை மன்னிக்கிறதுல அரியங்குறையமா மன்னிக்கிற மன்னிப்பு தேவையில்லை. ஒருத்தரை மன்னிக்கிறதுல போதும், ஜஸ்ட் அப்படி மன்னிக்கிறது தேவையில்லை. நீ மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். மன்னிக்கிற குணம் நமக்குள்ள கொடுத்தது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்ப மன்னிக்கிற குணத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்து கொஞ்சமா மன்னிப்பான்னு சொல்ல மாட்டாரு. இல்ல ஜஸ்ட் நீ மன்னிச்சிட்டு என்ன பண்ணு, வேலையை பாருன்னு சொல்ல மாட்டாரு. பரிபூர்ணமாய் மன்னி. தெய்வம் வேணான்னு சொல்லி தூர போயிட்டவங்கள பரிசுத்தத்துக்குள்ள இழுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மறந்து பாவத்துக்குள்ள போனவங்கள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் அவர்களுடைய சீர்கேட்டை சரிப்படுத்துவேன். அந்த ஜனங்கள் அந்த பரிசுத்தமான பாதை வேணாம், எங்களுக்கு பாவமான வாழ்க்கை தான் வேணும்னு சொல்லி போன அந்த ஜனங்களை ஆண்டவர் இந்த வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு, அவர்களுடைய சீர்கேட்டை நான் மன்னிச்சுட்டா, மனப்பூர்வமா மன்னிச்சிட்டுதான் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கொண்டு நான் உன்னை பரலோகத்தின் வரைக்கும் கொண்டு போய் அங்க நித்திய வாழ்க்கையை வாழும்படியாக உன்னை வைக்கும்படியாக நான் மனப்பூர்வமா மன்னிச்சிட்டேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? என்னதான் ஆண்டவரை விட்டு விலகி இருந்தாலும், பாவத்துக்குள்ள போயிருந்தாலும், ஆண்டவருடைய குணம் என்னன்னா நம்மை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறது. ஆமென். நம்ம நாமளே சோதிச்சறியலாமா? கொஞ்ச நேரம் நம்ம யார மன்னிச்சிருக்கிறோம்? இல்ல மன்னிச்சிருந்தாலும் நம்ம மனப்பூர்வமா மன்னிச்சிருக்கிறோமா? இது தேவனுக்கு விரோதமான காரியமா இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் தான் இது. என்ன அப்படின்னாக்கா, நல்லா கூர்ந்து கவனிங்க, மன்னிப்பு சட்ட திட்டங்களினால் வருகிறது இல்லை.